முன்ஜென்ம பயிற்சி இல்லை பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறையா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப்னோதெரப்பி இஸ் அப்ரூவ்ட் பை த கவர்மெண்ட். நம்பர் 1. ஹிப்னோதெரப்பி பண்ணுறப்போ இந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகிறப்போ பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் நடக்கும். அதில் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் நடந்து முன்ஜென்மம் ஞாபகம் வந்து இல்லை அந்த உணர்வுகள் ஞாபகம் வந்து அந்த உணர்வு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா லைஃப் மாறும். அதே சமயத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் முன்ஜென்ம பயிற்சி பண்ணிட்டேன், பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணிட்டேன், அதனால் நான் மருந்துகள் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா அது தவறு. ஏன்னா ஒரு நோயை குணப்படுத்துவதோ என்ன சொல்றது, ஒரு சர்ஜரி அவாய்ட் பண்றதோ முன்ஜென்மமோ இல்லை ஹிப்னோதெரப்பியின் நோக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹிப்னோதெரப்பி அண்ட் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஒர்க் வித் ரிலீசிங் த எமோஷன்ஸ். அதாவது உணர்வு தேக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கும். உணர்வு தேக்கத்திலிருந்து நீங்க விடுபட்டீங்க அப்படின்னா சக்தி நிலை கொஞ்சம் கிளியர் ஆகும், நல்லா நிதானமாகும். சக்தி நிலை நிதானமாச்சு அப்படின்னா மனசு நிதானமாகும். மனசு நிதானமாச்சுன்னா கிரகிக்கும் தன்மை அதிகமாகும். இது ஒவ்வொருவருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொருவருக்கும் இந்த ப்ராசஸ்ல இருக்க ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும். இது அதுக்கு பதிலாக இது, மாத்திரைக்கு பதிலாக இது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பயிற்சிக்குள்ள வந்தாக்கா அது ரொம்ப தவறு. அது வரக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்டரி ப்ராசஸ். எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், அது வேலை செய்யலை அப்படின்னா அது பத்தலை அப்படின்னு தான் வராங்க இல்லையா. ஆன்மீக வளர்ச்சி, எனக்கு லைஃப்ல இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கணும், நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும், இவ்வளோ தூரம் நான் வாழ்ந்தோம், எனக்கு வந்து ஒரு லைஃப்ல ஒரு பிடித்தம் ஏற்படலை, ஒரு அக்காம்ப்ளிஷ் ஃபீலிங் வரல, ஒரு நிம்மதி வரல அப்படின்னா அதுக்கு ஹிப்னோதெரப்பி கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ், ஒரு ஆன்மீக பயிற்சி. ஆன்மீக வளர்ச்சிக்கு இது நம்ம பயன்படுத்தி. ஆன்மீக வளர்ச்சின்னா என்ன, உடனே நான் வந்து வேற லோகத்துக்கு போறேன் அப்படி கிடையாது. வேற வைப்ரேஷனுக்கு கண்டிப்பா போகலாம், அங்க போனா பல விஷயங்கள் தெரியும், பல விஷயங்கள் உணர முடியும். ஆனா அது கூட நோக்கம் கிடையாது. இதோட மெயின் நோக்கம் தெளிவுபடுத்திக் கொள்வது, உணர்வு நிலையில் சக்தி நிலையில் ஒரு தெளிவை உண்டாக்கி கொள்வது. அந்த தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா கிரகிக்கும் தன்மை மாறிடும். கிரகிக்கும் தன்மை மாறிடுச்சு அப்படின்னா என்னுடைய முடிவெடுக்கும் தன்மை, வாழும் கலை இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் இதோட மெயின் நோக்கம். மெயின் நோக்கம் இதுதானே ஒழிய மருத்துவ ரீதியாக நான் போய் இதை சரி பண்ணிட்டேன், அது சரியாயிடுச்சு எனக்கு அப்படிங்கிறது அது சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் எப்படின்னா, இப்போ யோகா சொல்கிறோம், இப்போ யோகா தெரப்பியும் இருக்குது. யோகா வந்து ரெகுலராக பண்ணாக்கா மூட்டு வலி போயிடும், நல்ல பிளட் ப்ரெஷர் குறையும், டயபிட்டிஸ் குறையும். ஆனால் அதான் யோகாவோட மெயின் நோக்கமாக அது கிடையாது. அது நோக்கமாக எடுத்துகிட்டு வந்தாக்கா 2 மாதத்துல விட்டுடுவாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும். ஏனென்றால் யோகாவின் முக்கிய நோக்கம் வாழ்வை இன்னும் இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு வாழுதல். அதுதான் யோகாவின் முக்கியமான நோக்கம். இப்போ வந்து எது கண் கட்டி விட்ட மாதிரி எது நடந்துகிட்டு இருக்கு. அந்த தெளிவு கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உடலில் இருக்க சில உபாதைகள் சரியாகும். இந்த அப்ரோச்சோட பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனோ ஹிப்னோதெரப்பியோ வந்தாக்கா உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும், உங்களை நல்லா எம்பவர் பண்ணும். அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அப்படி அப்புறம் சில பேருக்கு வந்து என்ன, சில சப்தங்கள் கேட்குது, சில காதில் சில பேர் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் என் பாஸ்ட் லைஃபாக இருக்குமா அப்படிங்கிறதும் நிறையா வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரி தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாஸ்ட். கர்மா அப்படின்னா என்ன, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால முன்ஜென்மம் ஒன்று இருக்குது. அந்த பதிவுகள் நம்மளை இயக்கி கொண்டிருக்கு. நம்ம நம்புறோமோ நம்பலையோ அதுதான் உண்மை. முன்ஜென்ம பதிவுகள் நம்மளை இயக்கி கொண்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், கரெக்டா இல்லையா? கரெக்ட் தவிர்த்து, ஆனால் சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஸ்டடியே இருக்கு, குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான் அப்படின்னு. நம்மளுடைய ஜீன்ஸுக்கும் நம்மளுடைய டிஎன்ஏக்கும் ஒரு மனித குரங்குக்குரிய டிஎன்ஏக்கும் 0.3%ஓ 4%ஓ தான் வித்தியாசமா, அதுக்கு மேலே கிடையாது வித்தியாசம். ஸோ மறுஜென்மம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னாக்கா எப்படி நம்ம வந்திருப்போம்? நம்மளுடைய முன்ஜென்மம் ஒரு காலத்தில் நம்ம குரங்கா தானே இருந்திருப்போம். சயின்ஸ் அப்படிதான். ஸோ நம்ம அதில் டிபேட் பண்ண போகலை. ஆனால் அதே சமயத்தில் ஏன் எவல்யூஷன் நடந்தது?
ஏன் குரங்குல இருந்து மனித குரங்கு இருந்து இன்னைக்கு மனுஷனாகணும்? ஏன் முன்ஜென்மத்துல இறந்து இந்த ஜென்மம் வந்திருக்கும்? அது காரணம் அதுல இருந்து விடுவித்து முன்னே போவதற்கு தான். அதுல நம்ம ஒரு நம்பிக்கை வைத்து அதை சுத்தி ஒரு கதை பண்ணி இதனாலதான் எனக்கு இப்படி ஆகுது அப்படிங்கிற அதுல போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிடும். ஸோ நான் சொல்றது என்னன்னா, இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறத ஒரு காரண அறிவுடன் அணுகினால் அது ஒரு அறிவியல் ஆகும். காரண அறிவுன்னா என்ன? எனக்கு அதுதான் இந்த ப்ராசஸ். எனக்கு இந்த சப்தம் திருப்பி திருப்பி வருது, எனக்கு இந்த கனவு திருப்பி திருப்பி வருது. அதை ப்ராசஸ் பண்றதுக்கு யோக முறையில ஒரு பயிற்சி இருக்கு. பாசிட்டிவ் ரிக்ரெஷன் தெரப்பின்னு வெஸ்டர்ன்ல சில பயிற்சிகள் சொல்லியிருக்காங்க, சில முறை இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் ரிக்ரெஷன் ப்ராசஸ்ல அதை ஒரு முறையா அணுகணும் அப்படின்னாக்கா அதுல இருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி இருக்கு. அப்படி அணுகணும்னாக்கா இந்த முன்ஜென்ம நினைவுகள் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். அது முன்ஜென்மமா கூட இருக்கலாம், மன பிரம்மையா கூட இருக்கலாம். உண்மை, நம்மளால என்னதான் நீங்க பாஸ்ட் லைஃப் பண்ணாலும், பாசிட்டிவ் ரெக்ரெஷன் பண்ணாலும் அது உங்களோட மன பிரம்மையா, இமேஜினேஷனா, இல்ல உண்மையானது ப்ரூவே பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், கண்டிப்பா ரெக்ரெஷன் பண்ணலாங்க, ஆனா அது உங்க பாஸ்ட் லைஃப் தானா இமேஜினேஷன் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா that is how it is, that is how the mind projects. அதே சமயம் அதை கிளியர் பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்தோம் அப்படின்னா, அதை கிளியர் படுத்தி என் வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படின்னா, அந்த ஐடென்டிட்டியை கிளியர் பண்றதுக்கு இறங்கணும் அப்படின்னா இட் இஸ் a very liberating process. ஆனா அதில் போய் சிக்கிக்க கூடாது. அதை சிக்கிக்க கூடாது அப்படின்னாக்கா, எனக்கு திருப்பி திருப்பி வருது அதனால அதே பாசிட்டிவ் அப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்குரிய கரெக்டான அணுகுமுறை அதுக்கு ஒரு அறிவியல் இருக்கு. அந்த அறிவியல் தான் இந்த ப்ராசஸ். அந்த கோல் இஸ் டு பிகம் மோர் ஃப்ரீ. இன்னும் ஃப்ரீ ஆகணும், வாழ்க்கையை இன்னும் நல்லா மேம்படுத்திக்கணும். அதுக்கு இந்த ப்ராசஸ்ல ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, முன்ஜென்மம் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவங்க, முதல்ல பண்ண வேண்டிய பயிற்சி சரியான யோக பயிற்சி. எல்லாரும் ஒரு பிசிக்கல் பயிற்சி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அப்படி கிடையாது. போஸ்டர் கிடையாது. யோகா சுவாச கவனத்தோட உடலை சில பொசிஷன், சில போஸ்டருக்கு கொண்டு போறது, அதுல இருந்து வெளியே வர்றது. சுவாச கவனத்தோட முழு விழிப்புணர்வோட சில போஸ்டர்ஸ் பண்ணோம், சில போஸ்டர்ஸ் வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா மனசு ஸ்திரமாகும். அந்த மனசு ஸ்திரமாகிற அந்த ப்ராசஸ்லயே உடல்ல இருக்கிற உணர்வுகள்ல இருக்கிற கழிவுகள் கிளியர் ஆகும். அந்த கழிவுகள் கிளியர் ஆச்சுன்னா மனசு நிலைச்சு நிற்கும். இந்த ப்ராசஸையும் சேர்ந்து பண்ணாக்கா தென் லிபரேட்டிங். நீங்க மறந்துடுவீங்க. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, முன்ஜென்மம் மருந்து கொட்டால் என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், கேள்விக்கு பதில் கிடைக்காது. அதான் உண்மை. கேள்விக்கு பதில் கிடைக்காது. எப்போ நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கும்ன்ற போயிட்டுமோ, நான் தெரிஞ்சுக்கணும், ஏன் இன்னைக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இறங்கிட்டாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆனால் இதனுடைய நோக்கம் கேள்வியை கரைக்கிறது. கேள்வி இல்லாம போயிடணும். கேள்வி இருந்தா தானே பதில் வரும். கேள்வி தானே பதில் தேவைப்படும். கேள்வியே போயிடுச்சுன்னா இதோட நோக்கம் கேள்விகளை கரைப்பதை ஒழிய பதிலை தெரிந்து கொள்வது அல்ல. பாவ புண்ணியம், அன்னைக்கு நான் பாவம் பண்ணிட்டேன் இன்னைக்கு இப்படி இருக்கேன், அன்னைக்கு நான் ராஜாவை இருந்து இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன், அது கிடையாது. இது கேள்விகளை கிளியர் பண்ணுறது. ஏன் கேள்விகளை கிளியர் பண்றோம்? ஏன் அந்த கேள்வி முதல்ல வருது? அந்த கேள்வி என்ன கேள்வி? ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் கஷ்டத்துக்கு காரணம் என்ன? இதான் கேள்வி. ஏன் அந்த கேள்வி வருது? என்னோட காரண அறிவினால என்னால சில விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதனால ஏன் நடக்குதுன்னு தெரியல, லைஃப் என் கண்ட்ரோல மீறி போகுது, என்ன பண்ணியும் என்னோட லைஃப் மாற மாட்டேங்குது, அதனால அந்த கேள்வி வருது. அந்த கேள்விகளை அழிப்பதற்கு அந்த கேள்வி டிசால்வ் ஆயிடணும். அந்த கேள்வி டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா லைஃப் கிளியர் ஆகும். இதனுடைய உண்மையான நோக்கம், சரியான நோக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் டு கிளியர் த கொஸ்டின்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா பதிலே தேவை கிடையாது. ஏன்னா வாழ்க்கை கரண்ட் லைஃப் கிளியர் ஆயிடும். அதுக்குரிய பயிற்சிகள், அதுக்குரிய அந்த வழிமுறைகளை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு விஞ்ஞானத்தை நம்ம சரியா பயன்படுத்தலாம். தேங்க்யூ.